Warning. ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வேயம் தி அப்போகலிப்ஸ்ங்கிற ஒரு நியூ மான்வா தான் பார்க்க போறோம். இந்த மான்வா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க்கும், கொஞ்சம் கோரும் சேர்ந்தது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, 18 வயசு கீழ இருக்கிறவங்க பார்க்காதீங்க. இது என்னோட வார்னிங். ஓகேவா? ஸோ, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த பில்டிங்க காமிக்கிறாங்க. பில்டிங் சொல்றதோட ஒரு டஞ்சன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வாலெல்லாம் உடைஞ்சிருக்கு. இத்து போன சேர போட்டுருக்காய்ங்க. உட்காந்தாலே உடைஞ்சு போயிருங்கிற மாரி இருக்கு. எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, ஜெயில் கம்பி மாரி இருக்கும்ல. ஸோ, அந்த மாரி எல்லா இடத்துலயும் கம்பியெல்லாம் போட்டுருக்காய்ங்க. கொசு எல்லாமே பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்குது. ரொம்ப ஒரு கேவலமான ஏரியாவா இருக்கு. வாழ தகுதி இல்லாத இடமாவும் இருக்குது. அந்த டயத்துல நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்றான்? அங்க ஒரு கொசு பறந்துட்டு இருந்ததுன்னு சொன்னேன்ல. கொசு கூட கிடையாது. தான். அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. ச்சை! இத ஏன்டா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேனே தெரியலையே! அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காப்ல. இப்ப ஹீரோட ஃபிளாஷ்பேக்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. இதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். என் காலம் முழுக்க நான் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வாழ்ந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கர்ன்னு கூட சொல்லலாம். அதுவும் அண்டர் கிரவுண்ட் பங்கர். இந்த ஏரியால என்ன பண்றதுன்னு எனக்குமே தெரியாது. எப்போதும் பார்த்தீங்கன்னா, என்னோட டெய்லி ரொட்டீன் என்ன தெரியுமா? இந்த பங்கர்ல என்ன நடக்குதுங்கிறத எழுதுறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெறைய புக்கு படிச்சேன். அந்த புக்ல எல்லாம் ஹீரோ வந்து ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. அந்த மாரி டயத்துல இந்த மாரி புக்கெல்லாம் எழுதுவாங்க. ஸோ, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, புக் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் புக் எழுத ஆரம்பிச்சேன். இந்த பங்கர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா, எல்லா புக்லயும் தன்னோட பேர முதல்ல எழுதிட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா, இங்க மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னோட பேர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேரே கிடையாது. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காப்புல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, எங்க அம்மா தான். இந்த உலகத்தில எப்படி வாழணும், வாழக்கூடாது, இதெல்லாம் எங்க அம்மா சொல்லி தர்றதுக்கு இல்லவே இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, நான் பொறந்த உடனே எங்க அம்மாவ என்னைய பிரிச்சு வச்சுட்டாய்ங்க. எதுக்கு பிரிச்சு வச்சாய்ங்கங்கிற காரணம்லாம் என்னன்னு தெரியல. ஆனா, எங்க அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எங்க அம்மாவ எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும். அதான் என்னோட மிகப்பெரிய கனவு. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து அவன் மனசுல நெனச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் உங்கள ரொம்பவே லவ் பண்றேன்ம்மா" அப்படின்னு. அந்த டயத்துல ஒரு குரல், "உங்க அம்மா ஏற்கனவே செத்து போயிட்டாங்க" அப்படிங்கிற மாரி ஒரு மோசமான குரல். இந்த ஆளு எதுக்கு மறுபடியும் வந்தான்? எதுக்கு என் வாழ்க்கையில வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான்? அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. "உங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணிட்டாங்க. ஒரு பிரிட்ஜ்லேருந்து கீழ விழுந்து தான். அதுலேருந்து கோழையான உங்க அம்மா தான்." அப்படிங்கிற மாரி அந்த ஆளு சொல்லிட்டுருக்கான். இந்த ஆளுக்கு இதே தான் பொழப்பு. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவ கலாய்ச்சிட்டு இருக்கிறது. இவன் வேற யாரும் கிடையாது. எங்க அப்பன் தான். எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு உயிர எடுத்துட்டு இருப்பான். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்காய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவோட எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா கீஸுமே எங்க அப்பன்ட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த கீஸ நான் ஆட்டைய போட்டா மட்டும் தான் இந்த இடத்துலருந்து தப்பிக்க முடியும். ஆனா என்ன, அந்த கீ அந்த ஆளுக்குள்ளயே தான் வச்சிருப்பான். எப்ப பார்த்தாலும் அத பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருப்பான். ஸோ, அதனால என்னால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்காப்ல. இதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. இந்த இடத்த விட்டு வெளிய போகுறது ரொம்பவே ஆபத்து. இந்த இடத்த விட்டு வெளிய போனோம்னா, நம்ம மிகப்பெரிய டேஞ்சர்ல மாட்டிக்குவோம். நம்ம லைஃபே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காப்புல. எப்ப பார்த்தாலும் இந்த ஆளு இதே தான் உளறிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். இதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து ஒரு பிஸ்கட் எடுத்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பிஸ்கட் மாரி தான் உலகமே. இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் நாள்ல கப்லெஸ் தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகம் அந்த பிஸ்கட் மாரி நொறுங்க போகுது. அதுக்கு பயந்துகிட்டு தான் உங்க அம்மா சூசைட் பண்ணாங்க. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோட அப்பா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவ கேவலப்படுத்துறது, இந்த ஆளுக்கு பொழப்பா இருக்குது அப்படிங்கிற மாரி. ஆனா என்ன ஹீரோவால எதுவும் பண்ண முடியல. ஆனா என்ன அவன் சொல்லிட்டுருக்கான். இந்த ஆளு எப்போதும் பொய் சொல்லிட்டு இந்த மாரி தான் உயிர் எடுத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோட அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க அம்மா உயிரிழந்ததுக்கு காரணமே இந்த அக்காப்புலிஷனால தான். ஸோ நீ உயிரிழந்துறக்கூடாதுன்னு அந்த டென்ஷன்ல உன்னைய வச்சு வளர்க்குறேன். என்ன எப்ப பார்த்தாலும் புழுவிட்டு இருக்கிற இந்த அக்காப்புலிஸ் எப்ப நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நீ பாட்டுக்கு வருங்காலத்தில வரும் வரும்ன்னு சொல்லிட்டு இருக்க. எப்பயா வரும்? இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாரி ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோ அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது நடக்குதோ நடக்கலையோ, நீ இத நம்பி தான் ஆகணும். இப்ப நம்ம ட்ரெய்னிங் டயத்துக்கு வேலைக்கு போ வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா இங்க என்ன பண்ணிட்டுருக்க? டைரியெல்லாம் எழுதிட்டு இருக்கியா? டைரியெல்லாம் எழுதக்கூடாது தம்பி. டைரி எழுதுறது மிகப்பெரிய ஆபத்தான செயல். ட்ரெய்னிங் எடுக்கிற வழிய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டைரி எரிச்சாராரு. இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சுட்டு இருக்கான். சின்ன சின்ன சந்தோஷப்பட்டாலும் இந்த ஆளு அத அழிச்சிடுறான் அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சிட்டு இருக்கான் ஹீரோ. இதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குடா. என்ன சொல்றதா இருந்தா தைரியமா சொல்லு அப்படிங்கிற மாரி ஹீரோ அப்பா சொல்லிட்டு இருக்காரு. உன்ட்ட சொல்லணும்னா உன்னைய கொன்னுட்டு தான்டா நான் எதா இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மொத்த ஏரியால பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷன் இந்த பைப் மூலியமா எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷன் சவுண்ட தவிர பாக்கி எதையுமே இவங்க கேட்டதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெவலுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அண்டர் கிரவுண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன்ல, ஹீரோவும், ஹீரோட அப்பாவும் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேற யாரும் வாழ கிடையாது. எப்போதும் பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா என்ன தெரியுமா பண்ணிட்டுருப்பாரு, இந்த மாரி அக்கா போலீஸ்ல எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாரிலாம் லெசன் எடுத்துட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் ஒரே லெசன், ஒரே வார்த்தை, ஒரே கேள்வி. இது எல்லாமே கேட்டு கேட்டு எனக்கு கடுப்பு தான் ஆகுது அப்படிங்கிற மாரி ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப புடிச்சதே இந்த ஒரு புக் மட்டும் தான். ஏன்னா இந்த புக்ல மட்டும் தான் அவுட் சைட் வேர்ல்டுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது இந்த அண்டர் கிரவுண்டுக்கு கீழ ஒரு லைப்ரரில தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். இந்த புக்ல
என்ன தெரியுமா போட்டிருக்கு? இந்த புக்ல மொத்தமா எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க மனுஷங்க, எப்படியெல்லாம் வாழ்றாங்க மனுஷங்க அப்படிங்கிற மாரிலாம் போட்டிருந்துச்சு. சூரிய ஒளியும், வெளிய இருக்கிற புற்களும், அதேமாரி பார்த்தீங்கன்னா, வெளில இருக்கிற நல்ல மனிதர்களையும் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க கூட வாழ்ந்த மாரி அப்படியே கற்பனை உலகத்தில இருக்கான். அந்த இடத்துல ஹீரோட அப்பா என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? இந்த மாரி புக்கெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு எத்தன வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி புக்கெல்லாம் மனுஷங்க எப்படி வாழ்றாங்கங்கிறத பத்திலாம் முன்னாடி காலத்தில எழுதினது. ஆனா என்ன, இன்னும் கொஞ்சம் நாள்ல அக்கோபலிஸ் வரப்போது. ஸோ அந்த டயத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மனுஷங்க வாழ மாட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமா நடந்துக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த புக்கையும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா எரிக்க போறான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். "இத்தன காலத்துக்கு அதே மாரி அக்கோபலிஸ் வரப்போது, வரப்போதுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு இருப்ப." அப்படிங்கிற மாரிலாம் அவன் வந்து நினைச்சுட்டு இருக்கான். நீ நம்புனாலும் சரி, நம்பலாட்டியும் சரி, இன்னும் கொஞ்ச நாள்ல வரதான் போது. நீ அத பார்க்க தான் போற." அப்படிங்கிற மாரி ஹீரோட அப்பா சொல்லிட்டுருக்காரு. எப்ப பார்த்தாலும் பொய் சொல்றத பொழப்பா வச்சுட்டு இருக்கான். அப்படிங்கிற மாரி ஹீரோ நினைச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோட அப்பா என்ன தெரியுமா பண்ட்டாரு? மறுபடியும் டஞ்சன்ல அடைச்சு போட்டு, இப்ப அந்த புக்கைய எரிக்க கிளம்பிட்டாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, மனசுல நினைச்சுட்டு இருக்கான். ச்சே! எப்ப பார்த்தாலும் இதே நடந்துகிட்டு இருக்குதே. இந்த வாட்டி நான் அந்த மாரி நடக்க விடமாட்டேன். அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஆளு நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த இத எப்படியாவது இந்த சான்ஸ யூஸ் பண்ணிட்டு நான் எப்படியாவது கீ எடுத்தாகணும்னு நினைக்கிறான். ஆனா என்ன, அவங்க அப்பா வந்துட்டு கீய ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்கனால, இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா, அது நடக்க முடியாம போயிருது. இதுக்கப்புறம் ட்ரெய்னிங் ரூம காமிக்கிறாய்ங்க. எப்ப பார்த்தாலும் ஹீரோ வந்துட்டு தனியா தான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாப்புல. அவர் அப்பா வந்துட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரோ, அத தான் செஞ்சுட்டு இருக்கணும். ஹீரோட அப்பாவும் சொல்லிட்டுருக்காரு, "அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீ எக்ஸாஸ்ட் ஆயிட்டியா? இதுக்கப்புறம் அக்கோபலிஸ் வரும்போது நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்காய்ங்க. இதுக்கப்புறம் அவர் அப்பா வந்துட்டு வெயிட்டால ரொம்ப இன்கிரீஸ் பண்றாரு. "இந்தா இந்த லெவலுக்கு ட்ரெய்னிங் எடுத்தா நீ தப்பிக்க முடியும்னு" சொல்லிட்டு. ஆனா என்ன ஹீரோவால முடியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்தர்றான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா வந்து கை குடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த ஆளு கையெல்லாம் குடுக்குறான்? ஹெல்ப்லாம் பண்ண மாட்டானே! ஆமா எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க? அப்படின்னு ஒரு முகத்த வச்சு கேட்கறான். என்னைக்குமே மனுஷங்கள ஞாபகம் வச்சுக்க, கை குடுக்க மாட்டாய்ங்க. உன் கால வாரி விட தான் ட்ரை பண்ணுவானுங்க. அதே தான் நானும் உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தெரியுமா பண்றான்? கைய குடுத்துட்டு கால வாரி விட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிடுறாப்புல. அந்த தூக்கி எறிஞ்ச ஃபோர்ஸ்ல போயிட்டு ஒரு கண்ணாடியில அடிச்சு, கண்ணாடியில சுக்கு நூறா உடைஞ்சிருது. இதுக்கப்புறம் அவர் அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நான் ஏற்கனவே சொன்னேன்ல சந்தா, யாரையும் நம்பக்கூடாது. இன்க்ளூடிங் என்னையும் தான்." அப்படிங்கிற மாரி அவர் அப்பா சொல்லிட்டுருக்காரு. இந்த ஆளு என்னைய ட்ரெய்னிங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான். இதே மாரி தான் எப்போதும் உளறிட்டு இருக்கான். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் டயத்துல அதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டானா பிசிக்கல் காம்பேக்ட்ட வர சொல்றான் அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சிட்டு இருக்காரு. ஹீரோ அப்பா முடிவு பண்ணிறாரு. இந்த டயத்துல அவன் ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கிறான். சரி இதோட இந்த ட்ரெய்னிங் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் அப்பா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த சாவிய பார்க்குறான். இந்த சாவிய எப்படியாவது நான் அடைஞ்சாகணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, அவன் பின்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அவன் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கான். இந்த டயத்துல தான் நான் போயிட்டு அட்டாக் பண்ணி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு, அங்க இருக்க கண்ணாடி பீஸ எடுத்துக்கிறான். கண்ணாடி பீஸ எடுத்துக்கிட்டு, இப்ப அவன் அட்டாக் பண்ண போறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, எனானிமஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இத்தன காலங்களா ஃபுல்லா ட்ரெய்னிங் மட்டுமே எடுத்துட்டு இருந்த பையன். அது மட்டும் இல்லாம அவன்ட்ட அந்த எனானிமஸ் ஸ்ட்ரென்த் இருக்கனால பார்த்தீங்கன்னா, அவன் ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். இந்த சாவிய மட்டும் எடுத்துட்டு எப்படியாவது நான் எஸ்கேப் ஆயிடணும்டா. அதுக்கு முதல்ல உன்னை கொலை பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஹீரோ ஒரு வெறித்தனமா போயிட்டுருக்கான். ஹீரோட அப்பா தானே இந்த மொத்த ட்ரெய்னிங்குமே குடுத்தது. அவன் எந்த லெவலுக்கு ஸ்ட்ரென்த்ல இருப்பான்னு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கங்க. அவன் என்ன தெரியுமா பண்றான்? அவன் அந்த கிளாஸ் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது, அந்த கிளாஸோட அந்த எப்படி சொல்றது? அந்த ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அந்த ஷேடோல படுது. அந்த ஷேடோவ பார்த்துட்டு, "ஓ! என்னையே நீ அட்டாக் பண்ண வர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோட அப்பா என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அப்படியே ஒரு மான்ஸ்டர் ரூபத்துல இருக்காரு. என்ன இவன் இந்த லெவலுக்கு ரியாக்ட் ஆகுறான்? ஐய்யய்யோ! நான் மாட்டிக்கிட்டேன்டா. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. சரி முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோட அப்பா என்ன தெரியுமா பண்றாரு? அப்படியே டாட்ஜ் பண்ணிட்டு, அப்படி எடுத்துட்டு ஒரு அடி தான். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மயங்கி விழுந்துட்டாப்ல. "நான் செத்துட்டேனா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்துட்டு அப்படியே கற்பனை லோகத்துல இருக்கான். "நான் செத்துட்டேன்." அப்படிங்கிற மாரி ஒரு சந்தோஷத்துல தெரிக்கிறான். ஆனா என்ன சாகல. அதே டஞ்சன்ல, அதே ஏரியால அப்படியே மாட்டிட்டு இருக்கான். ச்சே! மறுபடியும் இதே மாரி நடக்குதே அப்படிங்கிற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நல்ல அட்டெம்ப்ட் தான் ட்ரை பண்ண. இதே மாரி தான் மனுஷங்கள நீ அட்டாக் பண்ணணும். ஆனா என்ன இந்த டஞ்சனுக்குள்ள இருக்கிற ஒரு ரூல் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்கலா தான் அட்டாக் பண்ணணும். எக்காரணத்த கொண்டும் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இந்த கண்டிஷன நீ மீறிட்ட. அதனால பார்த்தீங்கன்னா, உனக்கு பனிஷ்மென்ட்டா நாளையிலேருந்து டபுள் மடங்கா ட்ரெய்னிங் எடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த ஆளு எப்போதும் என்னைய இந்த மாரி தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட அப்பா பூட்டிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காப்ல. நல்ல வேளை இன்னைக்கு கொஞ்சம் புது விதமா அவன் ட்ரை பண்ணான். இதே தான் வாழ்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து நெனச்சிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான். இந்த ஆள எப்படியாவது போட்டு தள்ளி ஆகணும்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த மாரி சவுண்டெல்லாம் நான் கேட்டதில்லையே! இப்ப தான் நான் முறையா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காத வச்சு கேட்கறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்துல நடக்கிறதுலாம் தெரியுது. இந்த மாரி எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேனோட சவுண்டு, அதேமாரி பார்த்தீங்கன்னா, குருவியோட சவுண்டு அதெல்லாம் கேட்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பில்டிங்கோட சவுண்டு, மக்கள் பேசுற சவுண்டெல்லாம் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. பரவாயில்லையே! இந்த மாரி சவுண்டெல்லாம் நான் கேட்கிறேனே! இது வெளி உலகம் ரொம்ப நல்லாவா தான் இருக்கும். நான் அப்பந்தான் அப்போகலிப்ஸ் வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இதே மாரி ஏமாத்திட்டு திரியிறான். எப்படியாவது நான் வெளி உலகத்த பார்த்தே ஆகணும். எங்க அம்மாவ எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா ஞாபகம் வருது அவனுக்கு? இதே மாரி ஹீரோட அப்பா சொல்லியிருப்பார்ல, அவங்க அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாரி அக்கோபலிப்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். தன்னோட அம்மா உண்மையிலே உயிரோட தான் இருப்பாங்களா?
இல்ல உயிரோட இருக்க மாட்டாங்களா? இவன் சொல்றத நம்பணுமா? வேண்டாமா? எனக்கு இன்னும் ஒரு குழப்பமாவே தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஆள மட்டும் தான் என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டு இருக்கேன். வேற எந்த மனுஷனையும் பார்த்ததில்ல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே! சரி நம்ம தூங்குவோம். எங்க அம்மா எப்படியும் உயிரோட தான் இருப்பாங்க நான் நம்புறேன். எப்படியாவது எங்க அம்மாவ பார்த்துட்டு, நானும் எங்க அம்மாவும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்காப்ல. ஹீரோட அப்பா ஜாலியா தான் நடந்து போயிட்டு இருக்காரு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா லெசன கத்துக்கிறான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ன்னு ஒருத்தன் கால் பண்றான். கால் பண்ண உடனே அவர் அப்பா ஒரே ஷாக்கு. அந்த நேரத்துல அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன நடந்தாலும் சரி, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் நான் கால் பண்ண சொல்லியிருந்தேன். எதுக்கு நீ இப்ப கால் பண்ணான்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப டெரிஃபிக்கா பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நிம்மதியா தூங்கிட்டு தான் இருக்கிறான். ஹீரோட அப்பாவுக்கு அந்த கால் வந்துச்சுல்ல, அவன் என்னமோ சொல்றான். அது என்ன சொல்றாங்கன்னு நம்ம காமிக்கல. ஏதோ ஒண்ணு அப்படி எப்படி சொல்றது? அப்படியே ஏதோ கோடு கோடா போட்டு தான் காமிக்கிறாய்ங்க. அது ரொம்ப சீக்ரெட் போல. ஸோ, அப்படியே காமிச்சர்றாய்ங்க. இந்த நேரத்தில அவன் கடைசியா சொல்றான், "நீ சர்வே ஆயிருவான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் ஃபோன கட் பண்றான். அவர் அப்பாவ பார்த்தீங்கன்னா, இப்ப அழுக ஆரம்பிக்கிறார். "ஏன் அதுக்குள்ள நடக்கணும்? ஏன் இப்படி நடக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப அழுக ஆரம்பிச்சர்றாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ எந்திரிக்கிறான். "ஃபைனலா நான் எந்திரிச்சிட்டேன்டா. இன்னையிலேருந்து ட்ரெய்னிங்கா" அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்க மாரியே காமிச்சுட்டு இருக்காய்ங்க. எதுக்கு இந்த ஆள் வந்துட்டு இதே மாரி சிரிச்சுட்டு இருக்கான் என் ரூம்ல அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சது. அவன் ரூம்லயே இல்ல. யாரோ பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுருக்காங்க. யாரோலாம் கிடையாது. நம்ம ஹீரோட அப்பா தான் கட்டி போட்டுருப்பாப்புல. கட்டி போட்டதுக்கப்புறம், "யோவ்! ஏன்யா கட்டி போட்டுருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, அவர் அப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றத லிசன் கூட பண்ணாம, "இந்த ஆள் எதுக்கு சிரிச்சுட்டு இருக்கான்?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கஷ்டப்பட்டு அப்படியே ட்ரை பண்றான். அவனோட ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்ணிட்டு அந்த கயிற அறுக்கலாம் ட்ரை பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதுவும் பார்த்தீங்கன்னா அறுத்துக்கிட்டு வருது. இந்த நேரத்தில ஹீரோட அப்பா வந்துடுறாரு. "எல்லாத்தையும் நிறுத்துரு. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ட்ரெய்னிங் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. "என்னய்யா உளறிட்டு இருக்க? நேத்து தானே நீ ட்ரெய்னிங் பண்ணலாம். டபுள் மடங்கு பனிஷ்மென்ட் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த. இன்னைக்கு என்னய்யா உளறிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இன்னையிலேருந்து உனக்கு எந்த பிளானுமே கிடையாது. இந்த மாரி கயித்துல நீ கட்டிக்கிட்டு எப்போதுமே இங்கேயே தான் இருக்கிற." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. "என்னய்யா உளறிட்டு இருக்கிற? என்ன பைத்தியம் கித்தியம் முத்தி போச்சா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். "ட்ரெய்னிங் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னையிலேருந்து நீ இங்கே தான் இருக்கிற. இந்த மாரி நான் உன்ன கட்டி போட்டு தான் இருக்கோம்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காரு. என்ன பைத்தியமே முத்திருச்சு போல. எங்க அம்மாவ நான் எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதே இவன் பண்றான். கைத்த அறுக்க ட்ரை பண்றான். அந்த இடத்துல அவர் அப்பாவ பார்க்குறாரு. "நான் நிறுத்துன்னு ஏற்கனவே சொன்னேன். இருந்தாலும் நீ நிறுத்தல இல்ல. இப்ப என்னோட பனிஷ்மென்ட்ட பாப்ப" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அப்பா என்ன தெரியுமா பண்றாரு? அப்படியே போட்டு பொளறி பொளீர்ன்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு இந்த அடிச்சுட்டு இருக்கிறான். இருந்தாலும் நான் சும்மா விடமாட்டேன்டா. எங்க அம்மாவ எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும்டான்னு சொல்லிட்டு அந்த கைத்த அறுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா, அவங்க அப்பா சும்மா விடுற மாரி தெரியல. அப்படியே அறுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். மறுபடியும் மறுபடியும் அடி வாங்கிட்டே தான் இருக்கிறான். இந்த நேரத்துல நான் சும்மா விட மாட்டேன். என் ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னமோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன். எங்க அப்பாவோட பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா, இந்த வாட்டி அப்படி நடக்காது. எப்படியாவது நான் கயித்த அறுத்து தப்பிச்சே ஆகணும். எங்க அம்மாவ பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு, இப்ப கஷ்டப்பட்டு கயித்தையும் அறுத்துடுறான். ஃபைனலா அறுத்துட்டேன்டா. இந்த வாட்டி உன்னைய பழி வாங்க விட மாட்டேன்டா. இத்தன வாட்டி என்னைய பழி வாங்கியிருப்ப. இந்த மாரி சிரிச்ச முகத்த வச்சுக்கிட்டு, இந்த வாட்டி உன் சிரிச்ச முகத்த அழுத முகமா மாத்துறேன்டா அப்படின்னு ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். ஹீரோ உத்து பார்த்தா தான் தெரியுது. அவங்க அப்பாவ க்ளோஸ் அப்ல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். எதுக்கு இந்த ஆளு இந்த ஃபேஸ் இப்படி வச்சுட்டு இருக்கான்? எதுக்கு அந்த ஆளு அழுக ஆரம்பிக்கிறான்? அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமா புரியல. இந்த மாரி இந்த ஆளு நான் அழுதைய பார்த்ததில்லையே. எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கான்? என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திகைச்சு போய் நின்னுட்டு இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க அப்பா அழுகுறத பார்க்குறான். திகைச்சு நின்ன ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா போட்டு பொல்லுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு? "என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இத தவிர என்ட்ட சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையே." அப்படிங்கிற மாரி ஹீரோ அப்பா நெனச்சிட்டு இருக்காரு. இதோடயே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர முடிச்சிடுறாய்ங்க. இந்த சாப்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. நான் சீக்கிரம் அடுத்த அடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.